வணக்கம் மக்களே. எலக்ட்ரிக் சைக்கிள் எடுத்துக்கிட்டு குரங்கு வகைகளை பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம மானை பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டோங்க. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இதுக்கு பேர் தாங்க சருகுமான். ரொம்ப சின்னதாக இருக்கும், இதுக்கு கொம்பு இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு மான் மாதிரியே இருக்கும். ஆனால் இது மான் இனம் கிடையாது. ஸோ பார்க்குறதுக்கு மான் மாதிரியே இருக்கிறதுனால இதை சருகுமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம நீல மான்களை பார்க்க வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மான்கள்லாம் இருக்குங்க. ஆனாலும் நம்ம இந்த மான்கள்லாம் கிட்ட போய் பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் பாருங்களேன், கொஞ்ச நேரத்தில் நம்ம பக்கத்துலேயே ஒரு மான் சுற்றிட்டு இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. இதை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அது கூட ஒரு வீடியோ எடுத்துட்டு அடுத்ததான் நம்ம பாம்பை பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டோங்க. பாம்பு சட்டையை கழட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பாருங்களேன், அதை தாங்க இந்த பாம்பு பண்ணிட்டு இருந்துச்சு. வீடியோவில் சரியாக தெரியல, பட் நேரில் பார்க்கறதுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க. இங்கே ஒரு பிரம்மாண்டமான கூடாரம் செட் பண்ணியிருந்தாங்க. இதில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா, இங்கே அவ்வளோ கொக்குகள் இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா தண்ணியில் குளிச்சுட்டு ஜாலியாக தன்னோட ரெக்கையை காய வச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்துச்சுங்க. அடுத்ததான் நம்ம ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய வெள்ளை மயில் இங்கே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இங்கே நிறைய பறவைகள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கருப்பணியில் இருக்குது பார்த்தீங்களா, இது பண்ணுற அட்ராசிட்டிஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சுங்க. என்னையாடா வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மரத்த மேலே ஏறி போய் உட்காந்துருச்சு. என்னடா அப்படின்னு நினச்சிட்டு அடுத்ததான் நம்ம காட்டு மாடுகளை பார்க்க வந்துட்டோங்க. பாகுபலி படத்தில் வர பிரம்மாண்டமான மாடு மாதிரியே இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பெருசா. ஐயாப்பா, நான் 3 தடவை வண்டலூர் ஜூ வந்திருந்தாலும் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ஒட்டகச்சிவிங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் அதே பார்த்துட்டு இருந்தோம். நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் இருந்த யானையும் பார்த்துட்டு அடுத்து நம்ம சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க.